ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கிருஷ்ணகிரியில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள். ரேஷன் கார்டு இனி தபால் மூலம் வீட்டிற்கே வருமா? கிருஷ்ணகிரியில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. கிருஷ்ணகிரி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் இன்று நேரில் பார்வையிட்டு திடீர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தரம், சேமிப்பு முறை, பேக்கிங் தரநிலை மற்றும் கிடங்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். மேலும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா, மழைக்கால சேதம் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா, இருப்பு விவரங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, பொருட்கள் உரிய காலத்தில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுகிறதா என்பன உள்ளிட்ட அம்சங்களையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து கிடங்கில் பணியாற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சேமிப்பு மற்றும் விநியோக பணிகளை மேலும் மேம்படுத்த தேவையான அறிவுரைகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சுமைதூக்கும் தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், ஒப்பந்த மற்றும் நிரந்தர தொழிலாளர்களின் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாநில எல்லைப்பகுதி என்பதால் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதுவரை 250க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் கடத்தலை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதுடன் வருவாய்த்துறை, வட்டார போக்குவரத்து துறை மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆகியவற்றின் சோதனைச் சாவடிகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் செயல்படும் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடி அமைக்கும் திட்டமும் தயாராகி வருவதாக தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக கண் ஸ்கேனர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும், அடுத்த கட்டமாக முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் திட்டமும் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள், உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஜென்ரலாகவே நம்மளோட துறைகளில் நம்மளோட மாநிலம் ஃபுல்லாகவே பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் மூலமாக செக் போஸ்ட், அதாவது மாநிலம் எல்லைகள் இருக்கிற மாவட்டங்களில் செக் போஸ்ட் உண்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, நம்ம சிவில் சப்ளைஸ் துறைகள் மூலமாக செக் போஸ்ட் உண்டு. இந்த செக் போஸ்ட் பலான ஒரே எல்லையில் 3 செக் போஸ்ட் இருக்கும் டிஸ்டன்ஸாக. அதெல்லாம் ஒருங்கிணைந்து வருங்காலங்களில் இன்டெகிரேட்டடாக எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்த பில்டிங்காக செக் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு சம் துறைகளையும் ஆலோசனை பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே வருங்காலங்களில் தனித்தனி செக் போஸ்ட் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சுருக்கு. ஒரே ஒருங்கிணைந்த செக் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக வருங்காலங்கள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நம்ம மற்ற துறைகள் மாதிரி தபால்லையே போஸ்டல்லையே போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களோட கோரிக்கைகளை கேட்டிருக்கோம். வருங்காலங்களில் அப்ளை பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தபால்லையே அவங்க வீட்டுக்கு வச்சுருக்கோம். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது சில நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட்டை சரியாக இல்லை சார்ங்கிறாங்க. அவங்களுக்கு கண் இமைகள் மூலமாக பண்ணுறோம். பல கடைகளில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் கண் இமை மட்டும் இல்லாமல் நம்ம முகம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் கூட வருங்காலம் திட்டமிட்டு இருக்கோம். அதையும் ஒரு பைலட் மாதிரி செக் பண்ணிவிட்டு வருங்காலங்கள் அதை முன். தேங்க்யூ.